ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்டி. இந்த படத்தை பத்தி நம்ம சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, படத்தோட போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இதை வந்து ஒரு கபடி படம் அப்படின்னு நினைச்சு தியேட்டருக்கு போகாம, ஏன்னா இதுல கபடி இருக்கு, மேக்சிமமா கேங்ஸ்டர் ஃபைட் இப்படி ரொம்பவே அதிகமா இருக்கு, லவ் கொஞ்சமா, ரொமான்ஸ் ரொம்ப கொஞ்சமா, 3 வில்லன்களை வச்சு ரொம்ப அற்புதமாவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். பல்டி இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேன் நிகம், சாந்தனு பாக்கியராஜ், பிரீத்தி அஸ்ரானி, அல்போன்ஸ் புத்ரன், அப்புறம் நம்ம செல்வராகவன், இப்படி நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்ததும் முதல் சீன்லயே ஒரு ரவுடியை போட்டு அந்த ஹீரோவோட கேங் எல்லாருமே வெட்டி சாகடிக்கிறாங்க. அப்படி சாகடிச்சுட்டு அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற கோயில் ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிறாங்க. இப்படி ஒரு மாசான சீனோட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து தான் அந்த கொலை எதுக்கு நடந்தது அப்படிங்கிறத கதையை கொண்டு வர்றாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆன படம் அப்புறம் ஒவ்வொருத்தரோட இன்ட்ரோடக்ஷன் அருமையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கபடி மேட்ச் அப்படின்னு வச்சாலே எப்பயுமே ஹீரோவோட டீம் தான் ஜெயிக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கபடி மேட்சும் ஹீரோ டீம் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா கபடியோட ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கபடி மேட்ச் அப்படிங்கிறத ரொம்ப ரசிக்கும்படியா பார்க்க வைக்குது. இப்படி கபடி மேட்சுகளை விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது சாந்தனு பாக்கியராஜோட பேச்சை கேட்டு எல்லாருமே செல்வராகவன்கிட்ட போய் வேலைக்கு சேர்றாங்க. அங்கதாங்க கதையே ஆரம்பிக்குது. செல்வராகவன் ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லனா ஒரு இன்ட்ரோ கொடுத்து வட்டிக்கு விடக்கூடிய ஒரு பேங்க், அதுதான் இவரோட லட்சியமே. சரின்னு கபடி விளையாண்டுக்கிட்டு இருந்த பசங்க நம்ம கிட்ட சேர்த்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த வட்டி வாங்குறதுக்கு இவங்க எல்லாத்தையுமே அனுப்புறாரு. இவங்களுக்கும் அது செட் ஆகி பிடிச்சி போய் அந்த வேலையை விட்டுட்டு இதையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னா, செல்வராகவன் வட்டியை யாரும் திருப்பி தராதவங்கள்ட்ட எப்படி பணத்தை வாங்குறாரு, லாஸ்ட் அண்ட் ஒன் ஃபைனல் சான்ஸா கொடுத்து அதை ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் பண்ணி தான் திரும்பி வாங்குறாரு. இப்படியே படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சீன் பை சீனா ஸ்கிரீன் பிளேல ரொம்ப அருமையா பண்ணி போரே அடிக்காம ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லன்கள் செல்வராகவன், அல்போன்ஸ் புத்ரன், சோடா பாபுவா வர்றாரு. 2 வில்லன்னு பார்த்தோம்னா மூணாவதாவும் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்படி 3 ரவுடியுமே வந்து இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சீன் பை சீனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கே மிகப்பெரிய ட்விஸ்ட்லாம் வச்சு ரசிக்கும்படியான ஃபைட் காட்சிகள்லாம் வச்சு பண்றாங்க. இப்போ இந்த படத்துல சின்ன வில்லனா வர்ற சோடா பாபு அப்படிங்கிறவரை மர்டர் பண்ணணும். அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், சரி செல்வராகவனுக்கும் அந்த பசங்களுக்கும் ஃபைட்டை இழுத்து விட்டோம்னா செல்வராகவன் வந்து அந்த கேங்கே கொண்டுருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னொரு ஆள் பண்றாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு ஒரு ஃபோன் காலில் சாந்தனு சொல்றாரு, ஜி நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கல, சம்பவம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதை கேட்ட அந்த 3வது வில்லன் என்ன பண்றாங்க, அதிர்ச்சி ஆகி போய் சரி இனிமே நம்ம ராஜ்யம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு கதையே தலைகீழா மாறுது. படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே அருமையா நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் இந்த படத்துல மாஸ் சீனா ஒரு ஃபைட் சீனே பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்க படம் எப்படி இருக்கும்னு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ்ல வந்து சாந்தனு பாக்கியராஜ ரொம்ப அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 2க்கான லீட்ல ஹீரோ ஷேன் நிகம்க்கு வில்லனா சாந்தனு பாக்கியராஜ் தான் வர்றாரு. அப்படி ஒரு லீடு வச்சு கிளைமேக்ஸை செம்மையா முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பார்ட் 2க்கு தான் வெயிட் பண்றோம். இப்போ இந்த படத்துல செல்வராகவன் என்ன பண்ணாரு, அந்த ஃபைட் சீன் என்ன கதை, எல்லா சீனுமே அருமையா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து தியேட்டர்ல தான் ஒரு தடவை பார்க்கணும். அப்படின்னாதான் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த அனுபவத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் படம் வந்து ரொம்ப அருமையாவே வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு தடவை பாருங்க. பல்டி, கபடி பல்டி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பல்டி வச்சிருக்காங்க, அது என்னன்னு கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.